of you. I'm once again very happy to meet you all through this video lesson. நாம் வந்து ஆங்கில மொழியினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வாக்கிய அமைப்பு முறையை நம்ம கத்துக்கிட்டு வரோம். அப்படி அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம்? What we are going to learn today is past tense ஓட passive voice. ஸ்கூல்ல ட்ரெடிஷனலி ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. எப்படி டீச் பண்ணாங்க ஸ்கூல்ல? பை வந்துச்சுனா அது பாசிவ் வாய்ஸ்னு சொல்லு, பை வரலனா ஆக்டிவ் வாய்ஸ்னு சொல்லிருப்பாங்க. பட் அப்படி இல்ல, இட் இஸ் நாட் சோ. ஈவன் பைங்கிற வேர்ட் வராமையே அது பாசிவ் வாய்ஸா இருக்கும். நான் ஏற்கனவே பிரசன்ட் டென்ஸோட பாசிவ் வாய்ஸ் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கிறோம். என்ன சொன்னேன் நான்? அதுல be verbும் third form of the verbும் சேர்ந்து வரும்போது, அதாவது சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் I, we, you, they, he, she, இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு be verbும் அதோட சேர்த்து ஒரு third form of the verbும். third form of the verb என்னது? past participle. go, went, gone. the gone இருக்குலையா, அந்த verbும் சேர்ந்து வருகிற போது அதை நம்ம என்ன சொல்லலாம்? passive voice ன்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். passive என்ன அர்த்தம்? சும்மா இருக்கிறது. சோ அந்த சப்ஜெக்ட் ஒரு வேலையும் செய்யாம சும்மா இருக்கும். So இன்றைய நாள்ல we are going to learn past tense ஓட passive voice எப்படி, how it should be delivered, how it should be used, அது எங்கெங்க யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத நான் அந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா you have some verbs. இதெல்லாமே verb ஓட third form. இந்த verb ஓட third form அத நாம என்ன செய்ய போறோம்? இதோட கூட இணைக்க போறோம். வேற வேற கான்டெக்ஸ்ட்ல, வேற சிச்சுவேஷன்ஸ்ல, பல்வேறு இடங்கள்ல நம்ம அதை பயன்படுத்தும் போது எப்படி மீனிங் கன்வே ஆகுது அப்படி நம்ம பார்க்கலாம். சோ இங்க பாருங்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் divided அப்படிங்கற அந்த verb எடுத்துக்கிறேன். இப்படி இருக்கே, we were divided into, okay, 4 groups. We were divided into 4 groups. இதோட அர்த்தம் என்ன? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், passive voice னு வருகிற போது இது be verb, third form of the verb. தமிழாக்கம் எப்படி இருக்கணும்? ஒண்ணு எங்களைன்னு ஆரம்பிக்கணும், இல்லாட்டினா எங்களுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கணும். நாங்கள்னு ஆரம்பிக்க வேண்டாம். ஏன்னா we are all from தமிழ் பேக்ரவுண்ட், தமிழ் மீடியத்துல இருந்து நிறைய பேர் நம்ம படிச்சு வந்துருக்கோம். அப்படி இருக்கிற போது இது நம்ம இப்படி சொல்லும் போது ஈஸியா இருக்கும். ஐனா என்னைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா எனக்குன்னு சொல்லுங்க. we எங்களைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா எங்களுக்குன்னு சொல்லுங்க. உன்னை இல்ல உனக்கு, அவர்களே இல்லைன்னா அவர்களுக்கு, அவனை இல்லைன்னா அவளுக்கு, அவளை இல்லைன்னா அவளுக்கு, அதை இல்லைன்னா அதற்கு. அப்ப இங்க என்ன சொல்லலாம்? எங்களை. எங்களை அப்படிங்கிற தூய தமிழாக்கமும், எங்களைன்னு சொல்லும்போது பேச்சு வாக்குல நம்ம கலாய்க்கலா பேசுறது. எங்களை 4 குரூப்பா பிரிச்சாங்க, இப்படிதான் பேசுவோம். பிரிக்கப்பட்டோம், பிரிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் பிரிக்கப்பட்டோம்னு சொல்லலாம். பட் நம்ம தமிழ் அப்படி யாரும் பேசுறது இல்ல. நாங்கள் 4 குரூப்பாக பிரிக்கப்பட்டோம் யாரும் அப்படி பேச மாட்டோம். தமிழ்ல எப்படி பேசுவோம்? எங்களை 4 குரூப்பா பிரிச்சாங்க, அப்புறம் எங்களை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க. that is how we speak. பிரிச்சாங்க வச்சாங்கன்னு சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் தேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. they divided us into 4 groups ன்னு சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. we were divided into 4 groupsனால என்ன அர்த்தம்? எங்களை 4 குரூப்பா பிரிச்சாங்கன்னு அர்த்தம். let me give you one more example. என்ன verb எடுத்துக்கலாம்? allowed எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பையன், அவன் வந்து எக்ஸாம் 10 மணிக்கு எக்ஸாம் 10:15 வரான். he comes at 10:15. இன்விஜிலேட்டர் என்ன பண்ணுவாரு? தம்பி, the time is 10:15, please get out. தயவு செய்து வராத, போய்டு, அப்படியே விட்டு போய்டு. அவனை, இப்போ he was not, அல்ல கவனிக்கணும், he was not allowed to write the exam. இதெல்லாமே past tense, எல்லாமே past tense தான். கடந்த காலத்தில் நடந்ததை சொல்றோம். ஏன்டா நீ உன்னை எக்ஸாம் எழுத, இப்போ ஒரு பையன் எக்ஸாம் எழுத வர்றான், எழுத விடல, வீட்டுக்கு போய் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்றான், என்னை எக்ஸாம் எழுத விடல, எதுக்கு நான் லேட்டா போனேன். அப்ப அவன் பாஸ்ட் டென்ஸ் தான் சொல்ற, நடந்த விஷயத்தை தானே அம்மாட்ட சொல்றான், என்னையே எக்ஸாம் எழுத விடல. அப்போ ஒரு சார் சொல்றாரு, அவனே எக்ஸாம் எழுத விடல. அப்போ
அவனை, அவன் ஆரம்பிக்க வேண்டாம், அவனை எக்ஸாம் எழுத விடல, அவன் தேர்வை எழுத அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு தூய தமிழ்லையும், அவனை எக்ஸாம் எழுத விடல அப்படின்னு கலாக்கில் அவனை யூஸ் பண்ணுவோம். இப்ப எங்களை அவனை வருது. இப்போ அவனுக்குன்னு இல்ல எங்களுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாமே. இப்ப given அப்படின்னு ஒரு verb எடுக்கிறேன் நான். இங்க பாருங்க, we were given, நல்லா கவனிங்க, first priority. இப்ப எங்களை first priority கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டோம். தமிழ்ல அப்படி வராது. எங்களுக்கு வருதா? இப்போ எங்களுக்கு முதல், அதாவது முன்னுரிமை, எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க, சாரி முன்னுரிமை கொடுத்தாங்க, கொடுத்தாங்க நம்ம பாஷையில. நாங்கள் முன்னுரிமை கொடுக்கப்பட்டோம் அப்படிலாம் யாரும் தமிழ்ல பேசுறது கிடையாது. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்கப்பா. அப்படியா? எப்படி நீ சீக்கிரமா முடிச்சிட்ட? நீ எப்படி நீ சீக்கிரமா முடிச்சிட்டு வந்தா? எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்கல்ல, எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு சமயம் தே தே தேன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே சொல்லிடலாம், பை நம்ம போட போறது கிடையாது. we were given first priority. ஏடா கல்யாணத்துக்கு போனியா? என்னை கூப்பிடவே இல்லப்பா, என்னை இன்வைட் பண்ணவே இல்லப்பா. இங்க பாருங்க, என்னை இன்வைட் பண்ணவே இல்லை, என்ன சொல்லுவோம்? I was நெகட்டிவ் தானே. அப்போ I was not invited. invited. சில பேர் இன்ஃபர்மேஷனே தெரியாம இருப்பான். என்னடா நீ வரல நேத்து காலேஜுக்கு? ஏய் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை காலேஜ் இருக்குன்னு. எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலனா I was not informed, I was not told. புரியுதா? இங்க பாருங்க, ப்ராமிஸ் ஒரு போர்டு பாருங்க. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் தரேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்கப்பா. ஐடி செக்டார்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தன் சொல்றான், ஆனா இப்ப எனக்கு 70 தான் தர்றாங்க. இன்டர்வியூ அப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா they promised me to give 1 lakh rupees ன்னு சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. I was promised சொல்லலாமா? I was promised to get 1 lakh rupees during the interview சொல்லலாமே. I was promised to get 1 lakh rupees ன்னு சொல்லலாமே. இப்ப நம்ம பையனோட பிரச்சனை என்னன்னா, அவன் இப்படியே புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? I was not invited னா என்னை இன்வைட் பண்ணல அப்படின்னு தான் அவருடைய அர்த்தம். ஆனா அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்? நான் இன்வைட் பண்ணலன்னு புரிஞ்சுக்கிறான். அதனாலதான் லெட்டர் ரைட்டிங்ல எப்படி எழுதுறான்? ஈவன் டீச்சர்ஸ், there are teachers who write like this. எப்படி எழுதுறாங்க லெட்டர்ல? நான் டிகிரி முடிச்சிட்டேன் அப்படின்னா I was completed my degree. நான் முடிக்கப்பட்டேன், இல்லன்னா என்னைய முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அதுக்கு. நான் டிக்கெட் புக் பண்ணேன்னா I booked the ticket ன்னு சொல்லுங்க. I was booked the ticket ன்னா என்ன அர்த்தம்? என்னைய புக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப மீனிங் ஆக்வர்டா இருக்கு. அதுதான் இது நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். You have to be very careful when it comes to passive voice. சரியா யூஸ் பண்ண தெரியணும். unnecessary இடையில வாசிஸ் எல்லாம் சேர்க்க கூடாது. நிறைய பேர் பாஸ்ட் டென்ஸ்ல சேர்த்து தப்பா சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நான் ஃபீஸ் பே பண்ணேன் அப்படினா I paid the fees ன்னு சொல்லணும். I paid the fees, இது கரெக்ட். இதனால என்ன சொல்றான்? நான் ஃபீஸ் பே பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு I was paid the feesங்கிறது. I was paid the fees ன்னு அர்த்தம் எனக்கு ஃபீஸ் பே பண்ணாங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்ல வர்றோம்ன்றது என்ன ஆயிடுது? மாறிடுது. That's why I'm telling you people, be very careful. எதுக்கு இந்த வாசிஸ் வருது இடையில? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி அப்படியே வந்துருச்சுப்பா, அப்படி வந்துட்டா அது என்ன அர்த்தம்? அதுக்கு தான் இதை நான் திரும்ப திரும்ப அழுத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கவனிங்க, இங்க பாருங்க. என்கொயர்னு ஒரு வார்த்தை. ஒரு பிரச்சனை இருக்கு, என் ஃப்ரெண்ட் ஒரு தப்பு பண்ணிட்டான். அப்போ என்ன செய்வாங்க? இதானப்பா ஃப்ரெண்டு, இங்க வா, என்னை கூப்பிட்டு கேட்பாங்கல்ல. கேட்டாங்க என்னைய. நான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன், என்னடா நீ செஞ்சுட்டு போயிட்டு என்னை என்கொயர் பண்ணாங்கடா, என்னைய கொஸ்டின் கேட்டாங்கடா, அப்படிதானே? I was inquired for your mistake. I was questioned for your mistake. நீ செய்த தவறுக்கு நான் கேள்வி கேட்கப்பட்டேன். இல்லாட்டினா என்னைய கேள்வி கேட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே? held. நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு சக்சஸ் அல்லது ஏதாவது அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? பார்ட்டி வைப்பாங்க. பார்ட்டி வச்சாங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? a party was held. அவ்வளவுதான். பார்ட்டி வச்சாங்கன்னா a party was held அப்படின்னு சொல்லுவோம்.
handled. இந்த பிரச்சனையை சரியா ஹேண்டில் பண்ணல, இந்த பிரச்சனையை சரியா ஹேண்டில் பண்ணல. This problem was not handled properly. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை சரியா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணல. It was not properly demonstrated. சொல்லலாமே. approved இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு ஐடியா சொல்றேன் என் ஃப்ரெண்ட் கிட்ட, அவர் மீட்டிங் போறார், மீட்டிங் போயிட்டு மீட்டிங் அந்த ஐடியா சொல்றார், அதை யாருமே அப்ரூவ் பண்ணல. என்கிட்ட சொல்ற, டேய் உன் ஐடியாவை யாருமே அப்ரூவ் பண்ணலடா, உன்னுடைய ஐடியாவை, அது எதை யாரைங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரும். எதை அப்ரூவ் பண்ணல? என்னோட ஐடியாவை. அப்ப your idea was not accepted, was not approved by the committee அப்படின்னு சொல்லலாம். வேறாவது பார்க்காத பாப்புட்டா சைன்ட் இருக்கு. நான் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஒரு வாரத்துக்கு முன்னால. அப்புறம் அந்த இன்சார்ஜ் சொல்றாரு, சார் உங்க டாக்குமெண்ட்ஸ் நேத்து சைன் ஆயிடுச்சு சார். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் சைன் ஆயிடுச்சு. என்ன சொல்லுவோம்? your documents were, நான் ப்ளூரல் இல்ல, டாக்குமெண்ட்ஸ்ங்கிறது your documents were signed ஆயிடுச்சு. your documents were signed yesterday itself. நேத்தே அவைகள் அதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். so dear friends, this is very important. இங்க இன்னொரு வார்த்தை பாருங்க, டச்ட்னு இருக்கு. அந்த ஸ்டோரி என்னைய தொட்டுடுச்சு, அந்த ஸ்டோரி, அந்த கதை என்னைய தொட்டு விட்டதுன்னா that story touched me ன்னு சொல்லலாம். I was touched by that story ன்னு சொல்லலாம். அந்த ஸ்டோரி என்னைய தொட்டுச்சுங்கிறதும் நான் அந்த ஸ்டோரியால் தொடப்பட்டேன்ங்கிறதும் ஒண்ணுதானே. I was touched by that story அப்படின்னு சொல்லலாம். so very simple dear friends. இந்த வீடியோல கடைசில நான் எப்பவும் போல யூடியூப்ல கீழே சாட் பாக்ஸ்ல அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன். அதுக்குள்ள போனீங்கன்னா you have more of sentences to work, worksheets மாதிரி இருக்கு. மேக் யூஸ் ஆஃப் இட். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நம்புறேன். Thank you.